அவன் ஊருக்குள்ள 1க்கு 9 பொண்டாட்டி கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்மளால ஒரு பொண்டாட்டியும் கட்ட முடியல. வயசு 48 ஆயிடுச்சு. ஒரு நாய் கூட நம்மளை சீண்ட மாட்டேங்குது. என்ன பண்ணி தொலையுது? இப்படி ஒரு கொடுமை எவனுக்கு வரக்கூடாதா சாமி? இப்போதைக்கு இந்த டீச்சர், இந்த மயிலி டீச்சர் ஒருத்திதான் கண்ணுல வட்டிருக்கா. இவனை விடாம இறுக்கி புடிச்சுக்கிட்டு எப்படியா கல்யாணம் பண்ணி நம்ம கரை சேர்ந்துரும். என்ன கவுண்டரு தனியா நீங்க ரோட்ல புலம்பிட்டு இருக்கீங்க? மயிலு, நீ வருவீன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஒண்ணுமில்ல மயிலு, 4 நாளா இந்த ஊர்ல இல்ல. அதனால இந்த ஊரு நல்லா இருக்குதா, ஊருக்கு தண்ணி எல்லாம் ஒழுங்கா வருதா அப்படின்னு செக் பண்ணலான்னு வந்தேன். அந்த நேரத்தில் நீ வந்துட்ட. வந்தது நல்லதா போச்சு. என்ன சைக்கிள் தள்ளிட்டு வர? அது ஏன் கவுண்டர் கேக்குறீங்க? சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா நான் ஏன் தள்ளிட்டு வர போறேன்? போற வாக்குல யாருக்கா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சதுன்னா அப்படியே அவங்க கிட்ட கத்துக்கலான்னு தான். அம்மனி, இந்த ஊருக்கான நம்பாத. உனக்கு சைக்கிள் ஓட்டி பழகி கொடுக்குன்னு சொல்லி போட்டு ஏதாவது பண்ணி ஓட்டு போயிடுவானுங்க. அப்படியா கவுண்டரு? அப்போ உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? என்ன பண்ணி இப்படி கேட்டு போட்ட? சைக்கிள் ஓட்டுறதுல இந்த ஊருக்குள்ள நான் தான் கெட்டிக்காரனா பாத்துக்க. உனக்கு நான் சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ சைவமா வைணவமான்னு சொல்லிடுவான். சைவமா வைரமா அப்படின்னா என்ன கவுண்டரு? அது ஒண்ணும் இல்லடி. சைவம்னா படுக்கு போட்டு ஏறி ஓட்டுறது. அதுவே வைணவம்னா நிக்க வச்சு ஏறல். இப்ப உனக்கு நிக்கிறா படுக்கு போட்டு ஏற்றுமா? நீ சொல்லி நிக்க வச்சு வெரி குட் எதிர்பார்த்ததுதான். அப்படிதான் நீ வைணவம். நாமத்தை போட்டு போறதுக்கு ரெடியா வந்திருக்கா. சரி அம்மனியே, ஏறிடலாமா? ஒரு சின்ன திருத்தமா மணி. என்னன்னா, இன்னைக்கு வேற முருகன் சூப் குடிக்காம வந்ததுனால முட்டியெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. அதனால இன்னைக்கு ஒண்ணு நீயா ஏறிக்க, நாளைக்கு வந்து நான் ஏறுறேன். இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீ ஏறுவியா, நான் புடிச்சு உன் பின்னாடியே தள்ளிட்டு வருவேனா? எப்படியா? எதுக்கு டீச்சரை வச்சு இந்த தள்ள தள்ளுறீங்க? ஐயோ டீச்சர், இந்த கேட்டுனாயை நம்பி சைக்கிளை ஓட்டாதீங்க. ஏதாவது புறக்காலைய பார்த்து தள்ளி விட்டுருவாரு. எங்க ஓட்டினேன், நானும் தள்ளிட்டு போன பின்னாடி அதுவும் தள்ளிட்டே வந்துச்சு. இந்த வரட்டாவே ஓட்ட தெரியாது செம்புலி. அதுதான் சரி தள்ளிட்டு வந்தேன்னா, நம்ம கவுண்டர் தான் சைக்கிள் ஓட்ட தெரியும்னு சொன்னாரு. சரி கத்து தரேன் அப்படின்னு நானும் போயிட்டேன். ஏன்னா செம்புலி, தோட்டத்துல அத்தனை வேலை கிடக்குது, இங்க என்ன பண்ற? அட கேரட்டுனாயா, எப்ப பார்த்தாலும் தள்ளி விடுறத குறியாரு. மயில, அதுக்கு எதுக்கு இந்த கெல்ட்டு நாய் கிட்ட போய் கேட்டிருக்க? எங்கிட்ட கேட்டிருந்தா நான் ஓட்டி பழகி விட்டுருக்க மாட்டேனா? அப்போ உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? அட என்ன டீச்சர், என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டு போட்டீங்க? எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, எத்தனை பொம்பளைங்களுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்குன்னு. அம்மனே, அதுக்கு இருக்கு சொல்றது நம்ப கூடாது. அவன் சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஒண்ணு ஓட்ட தெரியாது. அவனுக்கு ஒண்ணு கேட்க தெரியாது. எங்க போய் சைக்கிள் ஓட்ட போற? நீங்க சும்மா இருங்க கவுண்டரே, உங்களுக்கு தான் ஒண்ணு வரல, வரவரையாவது விடுங்களேன், அவர் சொல்லி தரட்டும். எனக்கு முட்டி வேலை இருக்குது உண்மைதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக எவன் வந்தாலும் ஏறிட்டு போயிருக்கியாமா? சைக்கிள் தானே ஓட்ட கூப்பிட்டு இருக்கு. சைக்கிள் தான் சொல்றேன், சைக்கிள் தான். நானும் நல்லா தானே ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க எங்க ஓட்ட
ஓட்டுனீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஓட்டுனீங்கன்னு. ஓட்டிக்கிட்டே ஓட்டுறேன். செம்புலி, நீ சொல்லித்தா செம்புலி. டீச்சர் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இது தவிர வேற எனக்கு எந்த வேலையும் இல்ல. வாங்க சைக்கிள் ஓட்டி சொல்லி தரேன். அட செம்புலி நாய் பின்னாடி போறாளே. மானங்கிட்டவனே, ஸ்டாண்டர்டுக்கு தெரியாதவன்லாம் சைக்கிள் ஓட்டுறான்டா. டீச்சர் முதல்ல அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் போடுங்க, மேல ஏறி உட்காந்துடாதீங்க. என்ன ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுறியா? சரி உட்காந்துட்டீங்களா? இதான் வரையறங்க டீச்சர். என்ன பண்றான்னு தெரியலையே. டேய் காலை தூக்கி மேல ஓடுற மாதிரி. ஆனா பைக்கா இருந்தா கரெக்டா இருக்கு, சைக்கிளா போச்சு. டைட்டா இருக்கும்டா, என்ன விட்டுருக்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. டீச்சர் காலை தூக்கி போடுங்க. அவதான் காலை தூக்கி போடாதீங்கிறாள, என்ன டார்ச்சர் பண்ற? நீ சைக்கிள் ஓட்டுற மாதிரி எனக்கு தெரியலடா. அந்த பொம்பளை இலக்கி நாக்கி இழுத்துட்டு இருக்கிற. டீச்சர் சைக்கிள் பிடிக்கட்டுமா உங்களையும் பிடிக்கட்டுமா? டீச்சர் நான் தான் சொன்னேன், ஒண்ணுக்காக பின்னாடி போகாதீங்க. அவன் சைக்கிள் இப்படியே ஓட்டுவான், இப்படி ஓடுறேன். நான் எப்படி ஓட்டினேன், பின்னாடியே துரத்திட்டு வந்து பாத்தீங்களா? ஆமா கவுண்டரே, நீங்க ஓட்டின அளவுக்கு அவர் வருத்தில்ல. விடுங்க, அவரு ஓட்டி தரேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ சிலுமிசம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் உங்களை தான் நம்புறேன். நீ பொழைச்சுக்க முடியுமா? பொழைச்சுக்குவேன். நீங்க சைக்கிள் எடுத்து பின்னாடி தள்ளிட்டு வந்துருங்க, நான் உள்ள போறேன். ஏன்னா செம்பிலியே, நான் அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணலாம், அந்த பொம்பளை கரெக்ட் பண்ணலாம் பிளான் பண்ணா எப்ப பார்த்தாலும் குறுக்கு வந்துட்டு இருக்கு. 48 வயசு எவனாவது எனக்கு பொண்ணு கொடுப்பானாடா? இவன் ஒருத்திதான் கண்டு விட்டுருக்கான். அவனை கரெக்ட் பண்ணலாம் நான் பிளான் பண்ணிட்டுடா. அட பண்ணாடு, இந்த ஒரு பொம்பளை தான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா? ஊர்ல ஒரு பொம்பளையில உனக்கு இல்லையாடா? ஏங்க பண்ணாடு, ஊருக்குள்ள இருக்கிற பொம்பளை ஏதாவது விட்டு தொலைஞ்சாத்தானே, எங்க பார்த்தாலும் கூட்டிகிட்டே போயிடுறீங்க.